பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய தேவன் அற்புதங்கள் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 பேரை அற்புதமாய் போஷித்தார். அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்தார். அவர்களுக்கு உணவு கொடுத்த பிற்பாடு தம்முடைய சீசர்களோடு கூட படகில் ஏறி அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலில் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கடலில் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு அவர்கள் கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசினார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அதன் பிறகுதான் சீசர்களுக்கு பயம் நீங்கி மனதிலே நிம்மதி பிறந்தது. சீசர்கள் இயேசுவை பார்த்து அசுத்தாவி என்று பயந்து அலறினார்கள். தவறான அனுமானங்கள் நம்மை கலங்க பண்ண நாம் அனுமதிக்கக்கூடாது. சில சமயம் பார்த்திங்கன்னா தவறான அனுமானங்கள் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணிவிடும். நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நீங்கள் நீதிமொழியில் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறி குறித்து அங்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அவன் நடக்காத காரியங்களை நடந்துவிடும் என்று கற்பனை செய்து பயந்தான். அதனால் அவன் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அவன் வெளியிலே சிங்கம் இருக்கும், வீதியிலே நான் கொலை உண்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. இதை சோம்பேறியை போல நடக்காத காரியங்களை குறித்து அது நடந்துவிடும் என்று சொல்லி நம்ம மனதிலே கலக்கமும் பயமும் இருக்குமானால் இன்றைக்கி அதை எடுத்து போட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. நடக்காதவைகளை நடந்தது போல கற்பனை செய்துவிட்டு நாம் பயப்படக்கூடாது. இந்த நாள் தேவன் படைத்த ஒரு புதிய நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று நாம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நடக்காத காரியங்களை நடந்தது போல கற்பனை செய்து துக்கப்பட்டு கண்ணீர் வடித்து இந்த நாளை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. எனவே இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சிலர் பார்த்திங்கன்னா பரீட்சை எழுதவே இல்லை, ஆனால் என்ன செய்வாங்க, நான் தோல்வி அடைஞ்சிருவேன், நான் மார்க் எடுக்க மாட்டேன், தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்து கலக்கத்தை ஏற்படுத்தி விடும். நம்ம கவனமாக இருக்கணும். எக்ஸாம் எழுத போகவே இல்லை, ஆனால் தோல்வி பயம் இருக்கும். இது வந்து சத்துருடைய கிரியைகள். அப்போ இந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், மேற்கொண்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கணும். அதான் சொல்கிறார், நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பரீட்சை எழுதவே போகலை, ஆனால் தோல்வி பயம் வந்துடும். நம்ம சோர்ந்துடக்கூடாது. நம்ம இருதயத்தை அது கலங்க பண்ணிவிடும். தோல்வி பயம் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணிடும். அப்போ நம்ம தைரியமாக உற்சாகமாக ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கணும். நான் முதல்ல சொன்ன வசனம், குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ நம்முடைய ஜெயத்தை கொடுக்குற கர்த்தர். நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. அதுபோல் பார்த்திங்கன்னா சிலர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவே போயிருக்க மாட்டான். ஆனால் அந்த இன்டர்வியூ அட்டன் போகிறதுக்கு முன்னாலே ஒரு பயம் வந்துடும். நான் செலக்ட் ஆக மாட்டேன், அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துடும். தவறான அனுமானங்கள் நம்மை கலங்க பண்ணிவிடும். நடக்காத காரியங்களை குறித்து நம்ம கற்பனை பண்ணி அது நடந்து விடுமோ என்று அச்சப்படுவது நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணிவிடும். நீங்கள் யோசுவாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா தேசத்தை வேவு பார்க்க
அங்கே ஆட்களை அனுப்புகிறார். அதில் யோசுவா காலேப் மட்டும் விசுவாசமான வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பட்டணத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது, அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் நெடிய மக்கள், ராட்சச பிறவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கானான் தேசத்தை குறித்ததான ஒரு துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். இந்த துர்ச்செய்தி ஜனங்களோட இருதயத்தை கலங்க பண்ணினது. ஹல்லேலூயா. ஆனால் 2 பேர்கள் யோசுவா காலேப் தைரியமான வார்த்தை சொன்னாங்க. இல்லை, நம்ம சுதந்திரத்துக்குள்ள நம்ம வெற்றி பெறுவோம், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், அவர்களை காத்திருந்தால் அவர்களை விட்டு போயிட்டு நம்ம எளிதில் சுதந்திரத்துக்குள்ள சொல்லி விசுவாசமான வார்த்தை சொன்னாங்க. மீதி உள்ள 10 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜனங்களுக்கு அவநம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொன்னார்கள். நம்மளால் முடியாது, நம்மளால் ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, நம்ம தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிற அவநம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொன்னபடினால ஜனங்களோட இருதயம் கலங்கினது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் அற்புதம் செய்வார். உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென். உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றி நீங்கள் எழுத போகிற தேர்வில் அதிக மதிப்பெண் வாங்கி வெற்றி பெற உதவி செய்வார். நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூவில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா விசுவாசமாக நினச்சிட்டு போங்க, நம்பிக்கையோடு கூட போங்க, தோல்வி ஜெயமாக மாறும். சோர்ந்து போகாதீங்க. ஆகாத காரியங்களை குறித்து, தவறான அனுமானங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்காதீங்க. நடக்காத காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நீங்கள் நடந்து விடுமோ என்று சொல்லி அச்சப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதீங்க. எல்லாம் நன்மைக்கு நடக்கும். அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வர என்ற வசனத்தின்படி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். விசுவாசமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. நடக்காத காரியங்களை நடக்கும் என்று நினச்சி கற்பனை பண்ணி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, தவறான அனுமானங்களை ஆண்டவரே, அது சிலருடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து மாற்றி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.